இந்த வீடியோல நான் உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்டான மெசேஜ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிராதீங்க. அத 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 1 ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட புதிய மெசேஜ். அடுத்து வந்து ஆதார் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய மெசேஜ். இந்த 2 விஷயங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். சோ வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துட்டு தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ட்ராய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க ஒரு புது ரூல்ஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போலியான கால் ரிசீவ் பண்றது, போலியான மெசேஜை ரிசீவ் பண்ணி அது மூலியமா நிறைய வந்து மாட்டி பல லட்சங்கள் இழக்கிறாங்கல்ல, இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு புதிய டெக்னாலஜியை அறிமுகப்படுத்த போறாங்க. இதுக்கு பேர் வந்து டிஎல்டி டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. யாருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க? ஜியோ, ஏர்டெல், வோடபோன் ஐடியா, அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல், இந்த 4 நிறுவனத்திற்கும் இந்த ட்ராய் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இது எப்போ வந்து நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னா செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க ட்ராய் இந்த 4 கம்பெனியும். ஸோ விரைவில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க இந்த 4 கம்பெனி. ஸோ யாரெல்லாம் தவறா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப் இருக்கு. அதாவது இந்த கால் இருக்குல்ல, இந்த டெலமார்க்கெட்டிங் கால், அதே மாதிரி கமர்ஷியலா வரக்கூடிய மெசேஜ், இது எல்லாமே நம்பர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னா 140ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறத ட்ராய் சொல்லியிருக்காங்க. 160ல வரக்கூடிய நம்பர் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்திருவேன். இது எல்லாமே இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான விஷயங்களுக்காக 160ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நம்பரா உங்க போனுக்கு வரும். கண்டிப்பா இதை அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க. கண்டிப்பா அட்டன் பண்ணி என்ன ஏதுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 140க்கு பெரிய ஆப் வைக்க போறாங்க. 140க்கு பெரிய ஆப்னா இது வழியா நிறைய போலியான கால் வருதுல்ல, அதுக்கு ஆப், போலியான மெசேஜுக்கு ஆப். ஸோ ட்ராய் கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய ரூல் செப்டம்பர் 1 முதல். 2வது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜ் என்னன்னா ஆதார் சம்பந்தப்பட்ட. ஆதார் கார்டு கண்டிப்பா எல்லாரும் கையில இருக்கும். ஸோ அதுல சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். அது எப்படி சரி பண்ணணும், அது சரி பண்ணணும்னா இவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ஒரு சைட்ல போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய அரசாங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஆதாரை நீங்க அப்டேட் பண்ணிக்கங்க, அதுல என்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க முறையான டாக்குமெண்ட் வச்சு அதை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எல்லாம் கொடுத்தாங்க. அது எது வரைக்கும் டைம் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 ஜூன் 2024 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேரோட கோரிக்கையின்படி நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. இப்போ டைம் நெருங்கிடுச்சு, அதுவும் முடிய போகுது. அதாவது 14 செப்டம்பர் 2024க்குள்ள உங்களுடைய ஆதாரை அப்டேட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் பண்ணணுமோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது 14 செப்டம்பர் 2024க்கு அப்புறம் எல்லாமே பைசா கொடுத்து தான் நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. ஸோ ஆதாரை அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போயிட்டு உங்களுடைய ஆதாரை ஃப்ரீயா அப்டேட் பண்ணிக்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன 2 இம்பார்ட்டன்டான மெசேஜ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.